சேனல் 5 நேயர்களுக்கு வணக்கம். வலி இல்லாம சாகலாம் அப்படின்னு சோஷியல் மீடியால சமீபத்தில் ஒரு போஸ்ட் வைரல் ஆகி வந்துட்டு இருக்கு. இந்த போஸ்டோட பின்னணி என்ன அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இளம் பெண்களோட எலும்புகள் சதைகள் எல்லாம் கொன்று பதப்படுத்தப்பட்டு சடலங்கள் மீட்கப்பட்டிருக்கு. இதுக்கு பின்னாடி என்ன நடந்தது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். கையில எடுத்து பார்த்தா சோஷியல் மீடியால அதிகமா பெண்கள் தான் யூஸ் பண்றாங்க அப்படின்னு நிறுவனங்களே தெரிவிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியா பயன்படுத்துவது மூலமா நிறைய நல்ல விஷயங்கள் நடந்தாலுமே நிறைய கெட்ட விஷயங்களும் இருக்கு. அதுல நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்றத பொறுத்து தான் இருக்கு. 18 வயசுல இருந்து டீனேஜ் பசங்களை பேச்சுவார்த்தைகள் மூலமா மயக்கி அவங்கள கொன்னு பாலியல் வன்முறையில ஈடுபட்டிருக்காங்க. இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் உமி அப்படின்ற இளம்பெண் தனது வாழ்க்கையில் எதுவுமே பிடிக்கல அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. இது என்னதான் சோஷியல் மீடியாவில் பகிரப்பட்டு வந்திருந்தாலும் அந்த போஸ்ட் ட்ரெண்டிங் ஆகி வந்துட்டு இருந்துச்சு. பல மில்லியன் ஃபாலோவர்ஸையும் லைக்ஸையும் கவர்ந்துச்சு. ஏன்னா இதை பார்த்த அவங்க வீட்டாளுங்களே அந்த பொண்ணுக்கிட்ட என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இதுக்கு அந்த பொண்ணு எதுவுமே சொல்லாமல் சைலண்ட்டாக இருந்திருக்கு. ஆனால் சோஷியல் மீடியா பயன்படுத்துவது மூலமாக தான் அந்த பொண்ணுக்கு ஏதோ நடந்திருக்கு அப்படின்றதையும் தெரியப்படுத்தியிருக்காங்க. இதை தொடர்ந்து சமீப காலமாக ரீசண்டாக ஒரு விஷயம் நடந்துச்சு. அந்த பொண்ணு வெளியில் அவங்களுடைய ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்படி போகும்போது தான் அவங்களுக்கு பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போன பெண் வீட்டிற்கு சடலமாக தான் வந்தாங்க அப்படின்றது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. அந்த உமி அப்படின்ற பெண் தொடர்ந்து அவங்க ஃப்ரெண்டை பார்க்க போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும் போது அவருடைய சகோதரர் அவரை ஃபாலோ பண்ணி போயிருக்காங்க. ஏன்னா சோஷியல் மீடியாவில் அந்த மாதிரி ஒரு போஸ்ட் போட்ட உடனே அவங்களுடைய சகோதரனுக்கு ரொம்பவே சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. இதனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தொடர்ந்து பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு அவங்கள ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அவங்க சகோதரன் அவங்களுடைய போலீஸ் அப்படின்றவங்கக்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணி கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அப்படி போகும்போது தொடர்ந்து அந்த உமி அப்படின்ற பெண்ணை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. போகும்போது அவங்க ஒரு வீட்டுக்குள்ள போறதையும் பார்த்துருக்காங்க. தூரத்துல இருந்து போலீஸும் அவங்களுடைய சகோதரனும் கண்காணிச்சுட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. அப்படி பார்க்கும்போது அந்த வீட்டுக்குள்ள போயிட்டதுக்கு அப்புறம் அந்த வீட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஒரு இளைஞர் இருக்காரு. அந்த இளைஞர்கிட்ட என்னுடைய தங்கச்சி எங்க அப்படின்னு கேட்கும்போது, உங்களுடைய தங்கச்சிக்கு ஒன்றும் ஆகலை, இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. எங்க இருக்காங்க அப்படின்னு அவரோட சகோதரர் கேட்டதுக்கு ஒரு ஃப்ரிட்ஜோட டோரை காமிக்கிறாரு. அந்த ஃப்ரிட்ஜோட டோர்ல உமியோட சடலம் மீட்கப்படுது. அது மட்டும் இல்லாம பக்கத்து ரூம்ல நிறைய பெண்களுடைய எலும்பு துண்டுகள் சதைகள் மண்டை ஓடுகள் இந்த மாதிரியான எல்லாத்தையுமே பதப்படுத்தப்பட்டு வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த ரூம் முழுக்க பெண்களுடைய ஆடைகள் இருக்கு அப்படின்றதையும் உறுதிப்படுத்தியிருக்காங்க. இந்த உமி பொண்ணுக்கு என்ன ஆச்சு, அது மட்டும் இல்லாம ஏன் இவ்வளோ எலும்பு துண்டுகள் மண்டை ஓடுகள்லாம் இருக்கு அப்படின்ற பின்னணியை பத்தி பார்க்கலாம். இதுக்கு பின்னாடி அந்த இளைஞர் தான் காரணம் அப்படின்றத காவல்துறையே உறுதிப்படுத்தியிருக்காங்க. இவர் யாரு அப்படின்னு விசாரணை போது தெரியும் போது 1990 தான் இவர் பிறந்திருக்காரு. ஜப்பான்ல இவருக்கு யாரும் இல்லை அப்படின்ற காரணத்தினால மன உளைச்சலுக்கு ஆளாகி தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு. தமிழ்நாட்டில் இருக்கும்போது இவர் பாலியல் சீண்டல்ல நிறைய ஈடுபட்டிருக்காரு. அதாவது இவர் டீனேஜ்ல இருக்கும் போதே நிறைய பெண்களோட கான்டாக்ட்ஸ் வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இவர் நிறைய பெண்களுடைய பாலியல் சீண்டுதல்ல ஈடுபட்டிருக்காரு. பாலியல் ரீதியாகவும் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. இதை தொடர்ந்து பாலியல் ரீதியா இருக்கிறத தாண்டி ஒரு கட்டத்துக்கு மேல அவருக்கு காசு வேணும் அப்படின்றதுக்காக பெண்களை கொல்றது, அது மட்டும் இல்லாம பெண்களுக்கு நிறைய பாலியல் சீண்டல் கொடுக்கறதும் இவருடைய வழக்கமாவே இருந்துட்டு வந்துட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாம நிறைய விஷயங்கள் இவர் மேல கேசுகளா அடுக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்றது விசாரணையில காவல்துறைக்கு தெரிய வருது. இவர் பெண்களை எப்படி அணுகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலியல் சீண்டலுக்கு முன்னாடி இவர் டைரக்டாக தான் பெண்களை அணுகியிருக்காரு. அதாவது கிளப்பு ரெஸ்டாரண்ட் இந்த மாதிரியான இடங்கள்ல போய் ஆசை வார்த்தைகளை கூறி பெண்கள் கிட்ட பேசி அவங்கள எமோஷ்னலி டேமேஜ் ஆக்கி அதுக்கப்புறம் தான் இவர் பாலியல் சீண்டல்ல இருந்திருக்காரு. பாலியல் ரீதியாகவும் விற்பனை செய்யப்பட்டிருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேல அவர் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறாரு அப்படின்னு தெரிய வருது. அதாவது தமிழ்நாடு போலீஸ் கிட்ட மாட்டினதுக்கு அப்புறம் அவருக்கு இந்த மாதிரியான தொழிலில் ஈடுபட முடியாத ஒரு கட்டாயம் ஏற்படுது. அப்படி ஏற்படும் போது அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது சோஷியல் மீடியாவை கையில் எடுத்திருக்காரு.
இருக்காரு. இப்போ இருக்க காலகட்டங்களில் சின்னவங்கள இருந்து பெரியவங்க வரையும் சோஷியல் மீடியாவை தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இளம் பெண்கள் 18 வயசுல இருந்து ஸ்டார்ட் ஆகி 25 வயசு வரையும் சோஷியல் மீடியாவில் நிறைய அடிகளை வாங்கிட்டு இருக்காங்க. பெண்கள் மட்டும் இல்லாமல் ஆண்களும் சரி பெண்களும் சரி 2 பேருக்குமே இந்த சோஷியல் மீடியா மூலியமா நிறைய அப்யூஸ்மெண்ட்லாம் நடந்துட்டு இருக்கு. அதை எல்லாத்தையுமே நம்ம செய்தித்தாளில் பார்த்து வந்துட்டு இருப்போம். அப்படி இருக்கும்போது 20 வயசுக்கு உட்பட்ட நிறைய பெண்களை கடத்தி அவர் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டிருக்காரு. ஏன்னா பெண்களை அட்டாக் பண்ணும்போது அவங்க எமோஷ்னலி ரொம்ப வீக் ஆகிடுவாங்க, எமோஷ்னல் டேமேஜ் சீக்கிரமாக பண்ணிடலாம் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக வந்த போஸ்ட்டில், அதுவும் ட்விட்டரில் இந்த போஸ்ட் பயங்கரமாக வைரல் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. என்ன போஸ்ட் அப்படின்னா, வலி இல்லாமல் சாகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. அந்த போஸ்ட்டை பார்த்துட்டு தான் அந்த உம்மின்ற பொண்ணு போய் செத்துருக்காங்க. இதே மாதிரி பல லட்சம் பெண்கள் வந்து செத்துருக்காங்க அப்படின்றது போலீஸ் விசாரணையில் தெரிய வருது. ஏன்னா பெண்கள் முக்கியமாக எமோஷ்னலி டேமேஜ் ஆகிறது ரொம்பவே ஈஸி. எமோஷ்னலி ஃபீலிங் இருக்கிறதும் அவங்களுக்கு ரொம்பவே ஈஸியான ஒரு விஷயம் அப்படின்றதுனால டக்குன்னு சடனாக முடிவெடுக்கக்கூடிய பெண்களை வச்சு இவர் காய் நகர்த்திருக்காரு அப்படின்னு காவல்துறையினர் தெரிவிச்சிருக்காங்க. டக்குன்னு முடிவெடுக்கக்கூடியவங்க, அது மட்டும் இல்லாமல் எமோஷ்னலி ரொம்ப வீக் ஆகிடுவாங்க அப்படின்றதுக்காக இந்த போஸ்ட் மூலியமாக நிறைய பெண்களை அப்யூஸ்மெண்ட் பண்ணி கொன்னிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விசாரணையில் அவர்கிட்ட கேட்கும் போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, என்னுடைய நோக்கம் அவங்கள கொல்றது கிடையாது அப்படின்னு முதல்ல சொல்லியிருக்காரு. ஏன்னா என்னுடைய நோக்கம் அவங்கள பாலியல் சீண்டலில் ஈடுபடுறது மட்டும்தான், பாலியல் ரீதியாக அவங்கள விற்பனை செய்யப்படுறது மட்டும்தான் அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஆனால் கொன்னதுக்கான ரீசன் என்ன அப்படின்றதையும் அவர் குறிப்பிட்டிருக்காரு. ட்விட்டரில் அவர் ஆக்கிங் ப்ரோ அப்படின்ற அக்கௌண்ட் மூலியமாக தான் நிறைய பெண்கள் கிட்ட பேசி வந்துட்டு இருக்காரு. மன ரீதியாக உடல் ரீதியாக பாதிக்கப்பட்ட பெண்கள் கிட்ட ஆசை வார்த்தைகளை கூறியிருக்காரு. சின்ன வயசுலேருந்து பெற்றோர்களோட அரவணைப்பு இல்லாமலையோ, இல்லை நண்பர்களோட தவறான எண்ணத்தில் இருக்கக்கூடிய பெண்களோ, இல்லை காதலனால கைவிடப்பட்ட பெண்கள் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பெண்களை குறி வச்சு அவர் டார்கெட் பண்ணி ஆசை வார்த்தைகளை கூறி சோஷியல் மீடியா மூலமா அவர் மேலே ஒரு நம்பிக்கையை முதல்ல ஏற்படுத்துறாரு. ஏற்படுத்தினதுக்கு அப்புறம் அவங்கள மீட் பண்ணுறாரு. ஒரு 2-3 மீட்டிங்க்கு அப்புறம் 4வது மீட்டில் தான் அவங்கள பாலியல் வன்முறையில் ஈடுபட்டு கொள்றாரு அப்படின்றது தெரிய வருது. விசாரணையின் போது கேட்டபோது அவர் கொலை பண்ணப்பட்டது 527 பெண்கள் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. இந்த பெண்களுடைய உடல்களை என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு பகிர்ந்தமாக அவர் பதில் சொல்லியிருக்காரு. எலும்பு துண்டுகளை மட்டும்தான் நான் வச்சுப்பேன் அப்படின்றதும் சொல்லியிருக்காரு. ஏன்னா சதை துண்டுகளில் நாய்க்கோ இல்லை வந்துட்டு வேற ஏதாவது விலங்குகளுக்கோ போட்டுருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. முதல்ல அவர் பாலியல் வன்முறையில் ஈடுபட்டதுக்கு அதுக்கப்புறம் தான் அவங்கள கொல்லுவேன் அப்படின்றதையும் ரொம்பவே திமிராவும் ஆணவத்துடனும் சொல்லியிருக்காரு அப்படின்றது காவல்துறையினர் பதிவேற்றம் செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் காவல்துறையினர் உறுதி செஞ்சுருக்காங்க. இவருடைய விசாரணையின் போது அவர் கொஞ்சம் கூட மன வருத்தத்தோட சொல்லலை அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. ஏன்னா சின்ன வயசுல இருந்து அவரும் பெற்றோர்களோட அரவணைப்பு இல்லாமல் வளர்ந்ததுனால தவறான எண்ணத்தில் இதை செஞ்சதாகவும் அவர் உறுதிப்படுத்துவதாகவும் சொல்லியிருக்காங்க காவல்துறை. இது மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய எல்லா பெண்களையுமே கொன்று அவர் விலங்குகளுக்கு போட்டது சிசிடிவி கேமரா மூலியமா பதிவாயிருக்கு அப்படின்ற ஆதாரத்தையும் உறுதி செஞ்சுருக்காங்க. இதில் சில பெண்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, போனதுக்கு அப்புறம் அவர் பாலியல் சீண்டுதலில் ஈடுபடும் போது அவங்களுக்கு விருப்பம் இல்லை இது ஏதோ தவறா போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு சில பெண்கள் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போகணும், இல்லை எனக்கு சாக பிடிக்கல அப்படின்னு ஏதாவது சொன்னால் பாட்லி அவங்கள துடிக்க கொண்டு இருக்காரு. அதுக்கான சிசிடிவி கேமராவும் பதிவேற்றமாயிருக்கு அப்படின்னு காவல்துறையினர் விசாரணையில் சொல்லியிருக்காங்க. இந்த உமீர் அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சமீப காலமாக தேடிட்டு இருந்த போலீஸாருக்கு அதிர்ச்சியான செயல்கள் மூலயமா நான் இன்னும் இருக்கேன் அப்படின்ற கம்பேக்கை கொடுத்துருக்காரு அப்படின்னு காவல்துறையினர் ரொம்பவே பகிரங்கமாக சொல்லியிருக்காங்க. இந்த அமீரை உச்சநீதிமன்றத்தில் சமர்ப்பிச்சிருக்காங்க. இவருக்கு தக்க தண்டனை வழங்கப்படுமா இல்லையா அப்படின்றது வரக்கூடிய காலகட்டங்களில் தான் தெரியும். சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறது ரொம்பவே சாதாரண ஒரு விஷயமாயிடுச்சு. அதுவும் பெண்கள் ஆண்கள் அப்படின்ற பாலினத்தை தவிர்த்து இதில் முக்கியமாக பெண்கள் தான் ரொம்பவே அதிகமாக பாதிக்கப்படுறாங்க அப்படின்றது ஆய்வுகள்லேயே தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதுக்கு ஒரு சான்றிதழ் தான் இந்த ஒரு வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்டு யாரெல்லாம் சோஷியல் மீடியா அதிகமாக யூஸ் பண்ணுவாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா சேனல் 5 நியூஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.